3 நாள் பயங்கரம். ஒரு நிமிஷம் உங்களை அந்த மக்களோட இடத்தில் வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நிராயுதபாணியான எதுவும் தெரியாத அப்பாவி பழங்குடி மக்கள், மறுபக்கம் சந்தன கட்டைகளை தேடி வந்த சொல்லிட்டு ஊருக்குள் நுழைஞ்ச வனத்துறை, காவல்துறை, அப்புறம் வருவாய்த்துறை சேர்ந்து 269 ஆயுதம் ஏந்திய அதிகாரிகள் அமைதியாக இருந்த ஒரு சின்ன கிராமத்து மேலே எவ்வளோ பெரிய அதிகார பலம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏதோ ஒரே நாளில் முடிஞ்சிடல. 1992ஆம் வருஷம் ஜூன் 20, 21 அப்புறம் 22 தொடர்ச்சியாக இந்த 3 நாட்களும் அந்த மக்கள் ஒரு பயங்கரமான இருண்ட காலத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த 72 மணி நேரமும் அந்த ஊருக்கே ஒரு நிஜ நரகமாக மாறிச்சு. இது வெறும் ஒரு தேடுதல் வேட்டை கிடையாதுங்க. வீடுகளை, கூரைகளை பிரிக்கப்பட்டு, கதவுகள் உடைக்கப்பட்டு ஒரு கிராமமே அவங்களால் சூறையாடப்பட்டது. அந்த மக்களோட வாழ்வாதாரமே ஆடு மாடுகள் எல்லாம் வெட்டப்பட்டு விற்கப்பட்டுச்சு. குடிக்கிற கிணற்றில், தண்ணீரில் டீசலை, விலங்கோட கழுகுகளை கொட்டி விஷமாக்கினாங்க. ஏன், குழந்தைகள் படிக்கிற புத்தகங்களை கூட கிழிச்சு மண்ணோட மண்ணாக்கினாங்க. ஒரு கிராமத்தையே வேரோட அழிக்கிற திட்டமிட்ட கொடூரம்.